சந்திக்காத தலைவர்களே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம சாட்டை அவர் கூட சொன்னாரு, உங்க பேஸ்புக்கை திறந்தா எல்லா தலைவர்களோட நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னாப்ல. ஆமா, அது ஒரு கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ஆடுறவங்க காலில் தானே உழுவணும், வேற வழி இல்லையே. அதனால எல்லாத்துட்டையும் நாங்க இது சம்பந்தமா முரண்பட்டு இருக்கோம், போயிருக்கோம், பார்த்திருக்கோம். இவ்வளவு பெரிய ஒரு கடின உழைப்பு, இந்த உழைப்பை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி. யார்கிட்ட போறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா போன எலெக்ஷனுக்கே நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த பாராளுமன்ற தொகுதி நான் தான் நின்றுக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன லேக் அது பண்ண முடியாம போயிருச்சு. பட் அதுக்கு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. கண்டிப்பா அதை ஜெயிச்சு காட்டுவோம்னு வச்சுக்கங்களேன். இப்படி இருக்கிறப்ப எங்க அமைப்பு சார்பாவே கிட்டத்தட்ட இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகத்தில் தமிழ்நாடு சார்பாக கிட்டத்தட்ட 30,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்க எல்லாருமே தொடர்ந்து எல்லா தலைவர்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேல தாண்டி எதுக்குமே போக மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பிரச்சனைகள், ஏதாவது பிரச்சனைகளுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கிறோம், அதோட நின்றுது. இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல ஒப்படைக்கணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்த டைம் தான். எல்லாரும் ஒரு சேர எடுத்த முடிவு தான், அண்ணன்ட்ட போயிருவோம். நம்ம கொள்கைகளுக்கு எல்லா இடத்துலயுமே அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ரொம்ப சரியான இடத்துல இருக்கிற, அவரோட நம்ம சேர்ந்துருவோம், அதான் சரியா வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் நான் கடந்த வாரம் தான் அண்ணனை போய் நேரில் பார்த்தேன். பார்த்துட்டு ஆக்சுவலா திருச்சி வந்து ஒரு பெண் வேட்பாளர் போடணும், அதான் இருந்துச்சு. அப்புறம் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் சொன்னாரு, பெண் வேட்பாளர்லாம் வேணா, நீ நில்லு அப்படின்னாரு. கொஞ்சம் அச்சப்பட்டேன். அப்புறம் சொன்னார், அதெல்லாம் உள்ள நான் நிக்கிறேன், நீ நில்லு, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு. நானும் அண்ணன்ட்ட அதான் சொன்னேன், அண்ணே முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, நின்னா ஜெயிச்சாகணும். இந்த நாம் தமிழர் கட்சியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து ஆகணும்னே, அதனால நம்ம எப்பவுமே இதை ஜெயிக்கணும்ன்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் இதுக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னு. நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அண்ணன் கொடுத்த தெம்புல கண்டிப்பா வந்துட்டேன். ஜெயிக்கிறதுன்ற வந்து வார்த்தையில சொல்ல மாட்டேன். இந்த நாடாளுமன்றம் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும். அதை உறுதி எடுத்து அண்ணனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பா, இது வந்து நான் வந்து கட்சி அறிமுக கூட்டமா பார்க்கல, நம்மளோட வெற்றி கூட்டமா பார்க்கிறேன். இந்த வெற்றி கூட்டம் சீக்கிரம் திருச்சியில போடுவோம். ஜெயிச்சுட்டு நான் அவங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன், கண்டிப்பா வாங்க. எல்லாரும் ஒரு சேர நின்று நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாக்கே உணர்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர்